இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலே எப்படி ஈஸியாக நெய் செய்யலான்றதான் நான் இப்போ காட்ட போகிறேன். நான் பால் வாங்குவேன். மாதம் ஒரு 10 லிட்ரு வாங்குவேன். அது வாங்கினதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் சூடு பண்ணி அது மேலே ஒரு ஆடை சேரும் இல்லையா, அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது ஒரு மாதம் சேர்த்த ஆடை. இந்த ஒரு டப்பா தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ அந்த ஆடையை ஃப்யூசர்லேருந்து எடுத்து 1 மணி நேரம் வெளியில் வச்சிடணும். கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்கிறது குறையும், கொஞ்சம் சாஃப்டாகவும், ஆனால் சில்னஸோடு தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை மிக்சியில் லைட்டாக அப்படியே அரைச்சிட்டே இருக்கணும், விட்டு அரைச்சிட்டே இருக்கணும். அது சில்னஸ் குறையாமல் மட்டும் பார்த்துக்கணும். இதுக்கு முக்கியமாக தேவை ஐஸ் வாட்டர், ஐஸ் கட்டி தான் ரொம்ப முக்கியமாக தேவை. இப்போ நான் அரைச்சி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும், அப்படியே பட்டர் மாதிரி இருக்கும் இப்போ பார்க்கும்போதே. ஆனால் இது கரெக்டான பதம் இல்லை, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கலாம், ஒரு 3-4 க்யூப்ஸை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டே இருக்கணும். தண்ணி தனியாக, அந்த பட்டர் தனியாக அப்படியே வரும். இந்த தயிர்லாம் திரிஞ்சு போச்சுன்னா எப்படி பாலில் திரிஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். பால் திரிஞ்சு போய் அப்படியே மேலே வரும் பார்த்தீங்களா, ஆடை தனியாக தண்ணி தனியாக அந்த மாதிரி ஆகும். அது ஆகிற வரையும் நம்ம அரைச்சிட்டே இருக்கணும். ஆனால் சில்னஸ் குறையக்கூடாது. முக்கியமாக சில்னஸ் போயிடுச்சு, நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வராத மாதிரி பார்த்துட்டு சில்லாகவே வச்சுக்கணும். தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ தண்ணியே சேர்க்கலை, அதுவாகவே தண்ணி தனியாக பட்டர் தனியாக வருது. நீங்கள் அந்த மிக்சியில் அரைக்கும் போதே பார்க்க முடியும் உங்களால். நம்ம கொஞ்ச நேரம் அரைச்சதுக்கே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பால் தனியாக வந்திருக்கு, பட்டர் தனியாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அரைச்சா இன்னும் நிறைய வரும். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான், 1 நிமிஷமே போதும். விட்டு பல்ஸ் மோட்லேயே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்துடும். பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நெய் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் வரணும், அதுக்கப்புறம் தான் அதை உருக்கி தான் நெய் எடுக்க முடியும். இப்போ நம்ம அதை கிரைண்ட் பண்ணி பட்டர் தனியாக தண்ணி தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஐஸ் க்யூப் போட்டு சில் தண்ணி, நல்லா சில்லாக தண்ணி இருக்குது. இப்போ நம்ம அந்த பட்டரை எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி எடுத்து அதில் போட்டுறணும். அப்போ தான் மெல்ட் ஆகாமல் இருக்கும். மெல்ட் ஆகும் பாருங்கள், எப்படி சூப்பராக லட்டு மாதிரி வருது பாருங்கள். அது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் கடையிலலாம் வாங்கவே மாட்டேன், நெய்யெல்லாம் வீட்டிலே தான் செஞ்சு யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளே செஞ்சால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்.
இப்போ நம்ம எடுத்த பட்டரை நல்லா கழுவணும். ஒரு 3 தண்ணியில் கழுவணும். நல்லா ஐஸ் வாட்டரில் தான் கழுவணும். கழுவுனா அதில் உள்ள அழுக்கு தண்ணியெல்லாம் போய் நல்லா பியூரான பட்டர் கிடைக்கும். நான் ஒரு 3 தடவை கழுவிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கழுவிக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பட்டர் வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரு பேன் நல்லா சூடு பண்ணி அதில் இந்த பட்டரை போட்டுடணும். போட்டோடனே உருகிடும். ஃபர்ஸ்டில் பார்க்க பால் பொங்கி வர மாதிரி தான் இருக்கும். போக போக தான் அதோட சக்கை தனியாக அந்த நெய் தனியாக பிரிஞ்சு வரும். எண்ணெயில் தயிர் போட்ட மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம பிக்னஸ் பார்க்க. நான்லாம் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2வது 3வதோடலாம் அப்படியே கண்டினியூஸ் வந்துச்சு. அதுவே கண்டினியூ பண்ணிட்டேன். அந்த பேனில் பத்தலை, அதனால தான் இன்னொரு பேனில் போட்டேன். நிறைய வந்துச்சு. பாருங்க நல்லா எல்லோ கலரில் பார்க்கவே அட்ராக்டாக இருக்கும். இந்த நெய் எடுக்க ஒரு 20 நிமிஷம் ஆகும். நெய் தனியாக பிரிஞ்சு வர அதோட சக்கை நல்லா பிரிஞ்சு வரும். உங்களை பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த சக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இது பண்ணணும். இப்போ நீங்கள் கருவேப்பிலை போடலாம், இல்லைன்னா முருங்கைக்கீரை கூட போடலாம். 2மே போட்டால் தான் அது நல்லா மணக்கும். வீடு ஃபுல்லாக நெய் வாசனை. கண்டிப்பாக இந்த நெய்யில் பேட் ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரியே நெய் தனியாக வந்துருச்சு, சக்கை தனியாக வந்துருச்சு. சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டா அந்த சக்கை நெய் குடிக்காது நிறைய. அதனால நல்லா ஸ்டீல் ஃபில்டராக எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்திங்கன்னா அந்த சக்கையிலே நெய் பாதி போயிடும். நிறைய கிடைக்காது. நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்களா, பியூரான வீட்டிலே செய்யலாம் கீ. நல்லா மணக்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஃபில்ட்ரு பண்ண கீ நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினில் வச்சு போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தா நான் ஒரு 300 கிராம் எடுத்திருப்பேன். 300 கிராம் 250 கிராம் எடுத்திருப்பேன். அந்த ஆடை எனக்கு கிடைச்சது பாருங்கள், லாஸ்ட் எண்டு வரையே பாருங்கள். ஆமாங்க, 223 கிராம் கிடச்சிருக்கு. இது ரொம்ப பியூராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலரும் அட்ராக்டிவாக இருக்குது. எந்த ஃபில்டரும் நான் யூஸ் பண்ணல. ஒரிஜினல் கீ இது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.